உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். காடுகளும் காடு சார்ந்த வாழ்க்கையும் வாழ்வது அவ்வளவு எளிதான்னு கேட்டால் கிடையாதுங்க. ரொம்ப கடினமான ஒரு விடயம். ஒரு காட்டில் என்ன ஆபத்து இருக்குது, என்ன நல்லது இருக்குது, என்ன கெட்டது இருக்குது, அந்த காட்டை எப்படி நம்ம அணுகணும், அந்த காட்டை எப்படி பாதுகாக்கணும், அந்த காட்டில் எந்த நேரத்தில் என்ன நடக்கும், எல்லாத்துக்கும் தயாராக இருக்கக்கூடிய ஒருவரால் மட்டும்தான் அந்த காட்டில் பயணிக்க முடியும். அப்படி பல தலைமுறைகளாக பயணித்து வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் தான் பழங்குடியின மக்கள். காடுகளுக்கே ஒரு பாதுகாப்பாக இருக்கக்கூடியவர்கள் இந்த தலைமுறைகள் தான். அப்படிப்பட்ட பழங்குடியின மக்கள் காடுகளில் வாழ்கிறவங்களை அந்த இருப்பிடத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய ஒரு நாசகரமான ஒரு திட்டத்தை தான் தமிழ்நாட்டில் இன்னைக்கு திமுகவுடைய அரசாங்கம், திமுகவுடைய காவல்துறை இன்னைக்கு செய்ய முன் வந்திருக்குது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் பகுதியில் வனத்துறைக்கு சொந்தமான இடத்துல அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் பூர்வ குடிகள் என்று சொல்லி அந்த இடத்தை எல்லாம் ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறாங்க. அவர்களை அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தணும்னு சொல்லி நேற்று முன்தினம் அந்த பகுதிகளுக்கு போய் 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, அந்த மக்களை அடித்து துன்புறுத்தி அந்த வீடுகளை எல்லாம் சேதம் செய்து அந்த இடத்த விட்டு வெளியேற்றணும் என்கிற விதத்தில் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அந்த மக்கள் கெஞ்சுறாங்க, எங்களை இதற்கு மேலே இந்த இடத்த விட்டு எங்களால் போக முடியாது, காடு தான் எங்களுடைய இடம், காடு தான் எங்களுடைய வாழ்க்கை, இந்த காட்டை தாண்டி எங்களால் எங்கே போய் எங்களுடைய வாழ்க்கையை எங்களால் தொடர முடியும் என்று கேள்வி மேலே கேள்வி வைக்கிறாங்க. ஆனால் அந்த அதிகாரிகளிடம் எந்த ஒரு பதிலுமே கிடையாது. அவர்கள் இந்த இடத்த விட்டு நீ வெளியேறு அப்படின்னு. அங்கே உள்ள பெண்கள் கேட்குறாங்க, நாங்கள் இந்த இடத்த விட்டு வெளியே போயிட்டோம் அப்படின்னா எங்களுக்கு மாற்று ஏற்பாடு என்ன, எங்களுக்கான குடியிருப்பு பகுதியில் என்ன, வேலைவாய்ப்பு பகுதியில் என்ன, எங்களுக்கான கல்வி என்ன, இல்லை எங்களை எப்படி இந்த மக்கள் அணுகுவாங்க என்கிற பெரிய கேள்வியை அவர்கள் முன்வைக்கிறாங்க. எதனால் இந்த கேள்வி முன்வைக்கிறாங்க அப்படின்னா, எல்லா மனிதர்களைப் போலையும் காடுகளில் வாழக்கூடியவர்கள் இந்த மீனவ மக்கள், இவர்கள் எல்லா மக்களோடையும் ஒன்றிணைந்து வாழ்ந்துட முடியுமான்னு கேட்டால் கிடையாது. ஒரு மீனவ மக்கள் அந்த கடற்கரை ஓரத்தை விட்டு ஏன் வரமாட்டேங்கிறா அப்படின்னா, அவர்களுக்கு அந்த கடலும் அந்த கடல் சார்ந்த வாழ்க்கையும் தான் அவர்களுடைய ஒரு வாழ்வியலாக அமைந்து போய் இருக்கிறது. அதிலிருந்து வெளியேறி வந்தாங்க அப்படின்னா அந்த கடலோட பாதுகாப்புங்கிறதும் அங்கே கேள்விக்குறிதான். அந்த கடல்ல இருந்து அந்த வாழ்க்கைங்கிறத மாற்றுவது அவர்களுக்கு ரொம்ப கடினமான ஒரு விடயமா இருக்கும். அதுபோல தான் காடு சார்ந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களும். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் காவல்துறையாக அந்த காடுகளுக்குள்ள போகணும்னா பழங்குடியின மக்களுடைய உதவி தேவை. அந்த காட்டில் என்ன இருக்குது, ஏது இல்லை, எப்படி போய் அங்கே தனக்கு தேவையான விடயத்தை தெரிந்து கொள்ளலாம்னு சொல்லி பழங்குடியின மக்களை அணுகக்கூடிய சூழல் இன்று வரை இருக்குது. அந்த காட்டை பற்றின ஒட்டுமொத்த புள்ளி விவரமும் பழங்குடியின மக்களிடம் இருக்கும். அப்படிப்பட்ட மரபியலோடு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் தான் மீனவ மக்களும் இந்த பழங்குடியின மக்களும். அப்போ அவர்கள் தங்களுடைய இருப்பிடத்தை விட்டு தங்களோட வாழ்வியலை விட்டு வெளியேற்றப்படும் பொழுது அவர்களுக்கு எதிர்கால வாழ்க்கைங்கிறது பெரிய கேள்விக்குறியாக மாறுது. ஏன்னா அவர்கள் மற்ற மனிதர்களோடு ஒன்றிணைந்து வாழ்வது அவ்வளவு எளிதான ஒரு விடயம் கிடையாது. அங்கு பெரிய அளவில் புறக்கணிக்கப்படுவாங்க. வட சென்னைன்னு ஒரு படம், அந்த படத்தில் ராஜன் ஒரு கதாபாத்திரம் இருக்கும், அதாவது அமீர் அவர்கள் நடித்தது. அந்த கதாபாத்திரத்தில் ஒரு காட்சி ஒன்று வைத்திருப்பாங்க, ராதா ரவியோட பேசுகிற மாதிரி. அப்போ அவங்க சொல்லுவாங்க, எங்களோட ஜனங்கிறது இந்த இடத்த விட்டு வெளியில் போயிடுச்சு அப்படின்னா நான் மீனவ மக்கள் சொல்லி என்னை பார்த்தாவே அவன் ஒதுங்கிப்பான், என்னை வெறுப்பான், என்னை உள்ளே விட மாட்டான். ஏன் அப்படின்னா நான் மீனவ மக்கள், நான் குப்பத்திலேருந்து வந்தவன் அப்படின்னு. அப்போ எங்களுடைய இடத்துல நான் ராஜாவாக இருக்கணும், நான் என்னோட இடத்துல என்னோட அதிகாரத்தை நான் செலுத்தணும், நான் சுதந்திரமாக வாழணும் அப்படின்னா ஏன் இடம் தான். நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துல என்னையை காலி செய்து அதை இன்னொருத்தவனுக்கு கொடுத்து நீ வருமானம் பார்க்குறதுக்கு என்னோட எதிர்காலத்தை என்னோட தலைமுறையை நீ கேள்விக்குள்ளாக்குற அப்படின்னு சொல்லி அந்த கதாபாத்திரத்தில் ஒரு வசனம் ஒன்று வைத்திருப்பாங்க. அது இன்றைக்கி நிறைய இடத்துல பழங்குடியின மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில், மலை கிராமங்களில் நிறையா இடத்துல நடக்குது. அதே போல் மீனவ மக்களுக்கு நிறையா நடக்குது. இதையெல்லாம் கார்ப்பரேட் நிறுவனங்களோட துணையோடு நடந்து கொண்டு இருக்குது. ஆளும் அரசாங்கத்திற்கு சட்டப்படி அவர்கள் இதை தெரிந்து தான் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த கேள்விகளுக்கெல்லாம் விட யார் சொல்லுவா? சமீபத்தில் வன பாதுகாப்பு சட்டம்னு ஒன்று கொண்டு வராங்க. அந்த வன பாதுகாப்பு சட்டத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காடுகளில் இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றி விட்டு அந்த காடுகள் பழங்குடியின மக்களுக்கு சொந்தம் கிடையாது, அது கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு விதமான விதிமுறைகளை மாற்றி அமைத்து அவர்களுக்கு ஆதரவாக அந்த சட்டம் கொண்டு வரப்படுது. அப்போ இதுபோல் இந்தியா முழுவதும் அந்த சட்டத்தை அமல்படுத்தப்பட்டாங்க அப்படின்னா காடுகளில் வசிக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? அப்போ அந்த காடுகளை பற்றி தெரியாத மக்கள் அங்கே போனாங்க அப்படின்னா, கார்ப்பரேட் நிறுவனங்கள் போச்சு அப்படின்னா இயற்கையோட அழிவு பெரிய அளவில் இருக்கும். அந்த காடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய விலங்குகளுக்கு அச்சுறுத்தல் இருக்கும். அந்த காடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் களவு போக ஆரம்பிக்கும். அப்போ காடுங்கிறது யாருக்கு சொந்தம்? அங்கே பெரிய ஒரு கேள்வி வருது. இன்றைக்கி மணிப்பூரில் பெரிய கலவரம் வந்தது காரணம் என்னன்னா, அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் அந்த காடுகளை விட்டு வெளியேற்றணும். அந்த மக்களுடைய சொத்து என்பதை பழங்குடியின மக்கள் மட்டும்தான் வாங்க முடியும், மற்ற மக்கள் வாங்க முடியாது. அப்போ எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவங்க தங்களையும் பழங்குடியினராக அறிவிப்பு செய்யுங்க, நாங்களும் அந்த இடத்த வாங்கி ஆக்கிரமிப்பு செய்து அந்த நிலத்தை முழுவதும் நாங்கள் கைப்பற்றணுங்கிறது தான் அங்கே ஒரு இன அழிவுக்கே முக்கியமான காரணமாக போய்கிட்டு இருக்குது. அதுபோல் சின்ன சின்ன கிராமங்கள், சின்ன சின்ன மலைப்பகுதியில் வசிக்கக்கூடியவர்கள், பூர்வ குடிகளாக இருக்கக்கூடியவர்களை அந்த இடத்த விட்டு வெளியேற்றுவது எப்படி அந்த அநீதியை ஏற்றுக்கொள்ள முடியும்? சென்னையில் பூர்வக்குடி மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் எல்லாம் இன்றைக்கி தமிழர்கள் கிடையாது.
அங்கு மாற்று மொழி பேசக்கூடியவர்கள் மார்வாடிகள் அதிகமாக இருக்கிறாங்க, தெலுங்கர்கள் அதிகமாக இருக்கிறாங்க, மலையாளிகள் அதிகமாக இருக்கிறாங்க, குஜராத்திகள் அதிகமாக இருக்கிறாங்க, ராஜஸ்தானிகள் அதிகமாக இருக்கிறாங்க. தமிழ்நாட்டினுடைய தலைநகரத்தில் தமிழர்கள் வாழ முடியாத சூழல் இன்னைக்கு உருவாக்கி இருக்கு. அப்போ தமிழர்கள் வெளியேற்றப்படுறாங்க, பூர்வகுடிகள் வெளியேற்றப்படுறாங்க, பழங்குடியின மக்கள் வெளியேற்றப்படுறாங்க. பாரதிய ஜனதா கட்சியோட திட்டத்தை தமிழ்நாட்டில் திமுக அரசாங்கம் செயல்படுத்துகிறதா என்கிற சந்தேகம் எழுகிறது. அது வெறும் சந்தேகம் மட்டும் கிடையாது, உறுதி செய்யப்பட்ட ஒரு உண்மைதான். ஏன்னா அப்படி தானே நடக்குது. இன்னைக்கு ஒகேனக்கல் பகுதியில் அந்த மக்களை அடித்து துன்புறுத்தி அந்த வீடுகள் எல்லாம் சேதம் செய்து இன்னைக்கு அவர்களை வெளியேற்ற வேண்டிய கட்டாயம் என்ன இருக்குது? தமிழ்நாட்டில் எத்தனையோ ஆக்கிரமிப்பு செய்த இதே போன்ற மக்களை எல்லாம், நிறுவனங்களை எல்லாம் நீங்கள் அவ்வளவு எளிதாக கை வைத்து விட முடியுமா? இதே போல் அச்சுறுத்தல் கொடுத்து விட முடியுமா? எவ்வளவோ காவல்துறை இருக்குதுல்ல. ஒரு சாலையில் 1 அடி 2 அடி 10 அடி கூட ஆக்கிரமிப்பு செய்த சம்பவம் நிறைய நடந்திருக்குது, நிறுவனங்கள் நிறையா இருக்குது. அதை போய் உங்களால் இதே போல் கடைகளுக்கு முன்னாடி போய் அந்த 10 அடி ரோடை நீ ஆக்கிரமிப்பு செஞ்சுட்ட உன் கடையை இடிடான்னு சொல்லி யாராவது ஒருத்தவங்க இடித்து பார்த்துருக்கோமா? கிடையாது. சாலை ஓரத்தில் வண்டி கடை போட்டிருப்பால, அவனை அடித்து துரத்துறது. ஏன்னா அவன் குரலற்றவன், அவன் வலிமையற்றவன், அவனுக்கு கேள்வி கேட்பதற்கு இங்கே யாரும் கிடையாதுங்கிறதுனால அவனை அடித்து துரத்துறது. ஆனால் பெரும் நிறுவனங்கள், கார்ப்பரேட் நிறுவனங்கள் இவர்களுக்கெல்லாம் ஆதரவாக வளைந்து நெளிந்து, இந்த முதுகுன்னு ஒன்று இருக்குல்ல, அது வளைந்து நெளிந்து, நாக்கு இருக்குல்ல, எலும்பில்லாதானே, அதை எப்படி வேணாலும் திருப்பி போட்டு பேசிடலாம். அதனால் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இவர்களுக்கு சாதகமாக செயல்படுகிறார்களே ஒழிய தன்னை அதிகாரத்திற்கு கொண்டு போய் வைத்த மக்களுக்காக செயல்படுவதில் ரொம்ப பாரபட்சம் காட்டுறாங்க. அப்படித்தான் இந்த ஒகேனக்கல் சம்பவங்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. தமிழ்நாட்டில் எத்தனையோ தலைவர்கள், எண்ணற்ற கட்சிகள் எல்லாருமே இருக்கிறாங்க. எல்லாருமே தினந்தோறும் தமிழ்நாட்டு அரசியலில் என்னென்ன நடக்குது, ஆளும் அரசை எதிர்த்து எதனா ஒரு அறிக்கை விடுவதற்கு எதனா ஒரு வாய்ப்பு கிடைத்திராதான்னு சொல்லி இருக்கும் பொழுது இந்த வனப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றுவதை பற்றி எந்த ஒரு தலைவருமே கண்டிக்கல. கண்டித்தது ஒரே ஆள், நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான் அவர்களும் தான். அண்ணன் சீமான் அவர்களுக்கு தான் காடு மேல் அக்கறை இருக்குது, அண்ணன் சீமான் அவர்களுக்கு தான் விவசாயி மேல் அக்கறை இருக்குது, அண்ணன் சீமான் அவர்களுக்கு தான் இவருடைய டெல்டா மாவட்டத்தில் அக்கறை இருக்குது. அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி வைத்திருக்கிறாங்களா? அப்போ மற்றவர்களாக வைத்திருக்கவே இல்லையா? எவ்வளவு பெரிய அரசியல் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த அரசியலுக்கு எதிராக இந்த கட்சிகள் மௌனமாக கலைந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி இவர்களை எல்லாம் தாண்டி இன்னைக்கு மக்கள் குரலாக ஒலிக்கிறது என்றால் மக்களுக்கான உண்மையாகவே உழைக்கக்கூடியவர்கள் யார் என்பதை இந்த மக்கள் அடையாளம் கண்டுகொள்ளணும். இதற்கு மேலேயும் தாமதிக்கிறதும், இதற்கு மேலேயும் அதிகாரம் கொடுக்காமல் நீங்கள் புறக்கணிப்பதும் உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்களே எழுதி வைக்கக்கூடிய மரண சாசனம் என்பதை இந்த மக்கள் உணர்ந்து கொள்ளணும். அதற்கான காலம், அதற்கான தேவை இன்று உருவாகி கொண்டு இருக்கிறது. அதை என்னுயிர் மக்கள் நன்கு தெரிந்து கொண்டு நாம் தமிழர் கட்சியிடம் அதிகாரத்தை கொடுத்து இந்த அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தக்கூடியவர்களை நாம் தூக்கி எறிய வேண்டிய காலம் விரைவில் வந்து கொண்டு இருக்கிறது என்பதை இந்த காணொலியில் நம்ம பதிவு செய்து, எதற்காக இந்த சம்பவத்தை இவ்வளவு தீவிரமாக பேசுகிறோம்னா, காடுகளுடைய பாதுகாப்பு அரணாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களை அந்த காடும் காடு சார்ந்த வாழ்க்கையோடு ஒன்றிணைந்து வாழக்கூடியவர்களை நம்ம அதிலிருந்து அப்புறப்படுத்தி விட்டு வேற யார் அங்கே குடியமர்த்த போகிறோம்? அந்த கேள்விதானே எழுது. ஒருவேளை கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்தால் அந்த காடுகளை அழிக்கும், அதன் மூலிமா இங்கே எவ்வளவு பெரிய இயற்கை அழிவு நடக்கும். அப்போது குரலற்றவர்கள், வலிமையற்றவர்கள் இதை கேள்வி கேட்க மாட்டாங்க. தன்னோட சொந்த நிலத்தில் 5 தலைமுறையாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களை நீ இங்கே வாழலை, நீ ஆக்கிரமிப்பு செய்து இருக்கிற என்று சொல்லக்கூடியவர்களை நம்ம எந்த சட்டத்தின் முன்னாடி நிறுத்தி அவங்களுக்கான தண்டனையை வாங்கி கொடுக்க முடியும்? இந்த அநீதியை கேட்க முடியுது? எதுவும் செய்ய முடியல. ஆளும் அரசாங்கம் யாராவது ஒருத்தவங்க இதை எதிர்த்து குரல் கொடுத்தாங்களா? எதிர்கட்சி, ஆளும் கட்சி, இல்லை வனத்துறை அமைச்சர், யாரும் எதுவும் கொடுக்கல. அப்போ அந்த மக்களுடைய இறுதி நிலைப்பாடு என்ன அப்படின்னா, என்னுடைய இடத்தை விட்டு வெளியேற்றுறீங்க, இந்த காடுடைய அழிவு என்பது உங்கள் கையில் இருக்குதுங்கிறத சொல்லி தான் இந்த காணொலியை நம்ம நிறைவு செய்கிறோம். அந்த மக்களுடைய வாழ்க்கையும் கேள்விக்குறிதான் என்பதையும் இதே காணொலியில் பதிவு செய்கிறோம்.